இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 1-12 முடிய. குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். திருமுழுக்கு யோவானுக்கு பிறகு இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்பட்ட பின்பு. ஆகையினால் திருமுழுக்கு யோவான் ஒருவேளை இறந்த நிலையிலிருந்து உயிர் பெற்று வந்து விட்டாரா என்று கூட நினைக்கிறான். இந்த திருமுழுக்கு யோவானுக்கு என்ன செய்தான் இந்த ஏரோது என்பதை பற்றி தான் இன்றைய நற்செய்தி பகுதி. திருமுழுக்கு யோவான் அரசன் என்று பார்க்கவில்லை, ஆண்டி என்று பார்க்கவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொன்னார். முகத்தாட்சியையும் பார்க்கல, நீதியின் குரலை ஒலித்தார், உண்மைக்கு சான்று பகர்ந்தார். வரவிருந்த கிறிஸ்துவுக்கு அவர் முன்னோடியாக இருந்தார். அதன் விளைவு அவரை கொலை செய்தான். ஏரோது போன்ற கேடுகட்ட மனிதரை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு திருமுழுக்கு யோவானை கண்முன் வைப்போம். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய உயிரை துச்சம் என்று கருதினார். எதற்காக? இயேசுதான் எனக்கு முக்கியம். என்னை கடவுள் இந்த உலகிற்கு இயேசுவை அறிமுகப்படுத்த அனுப்பினார். ஆகையினால் அந்த வேலையை நான் செய்கிறேன். இலக்கை நோக்கிய பயணத்தில் நான் திடமாக இருக்கிறேன் என்று சொல்லி உறுதியாக இருந்தார். உயிரை கொடுக்க துணிந்தார், உயிரை கொடுத்தார். நம்ம சூழ்நிலைக்கேற்ப அப்படியே நழுவி போயிடுறோம். ஏன்னா ஆதாயம் விட்டு போயிடும், நமக்கு ஆபத்தாயிடும் என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைச்சா கடவுளுக்கு உகந்தவராய் வாழ முடியாது. கடவுளுக்கு உகந்தவராய் வாழ முடியாது. இதுதான் உண்மை, இது தவறு, உண்மையின் பாதையில் தான் நான் நடப்பேன் என்ற உறுதி நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். உண்மைக்கு சான்று பகரவே இயேசு வந்தார். இயேசுவினுடைய சீடர்கள் அந்த உண்மைக்கு சான்று பகர எப்பொழுதும் சிலுவையை சுமந்து கொண்டு தன்னையே மறுத்து அவரை பின்பற்ற வேண்டும். எல்லாம் வல்லவரே, திருமுழுக்கு யோவானை போன்ற மன உறுதியை, இறை நம்பிக்கையை, அழைப்பிற்கான வாழ்வில் பற்றுறுதியை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.